முதலில் கார் ஓட்டிய முதலமைச்சர். என் தலைவருக்கு ஓட்ட தெரியாமையா அவர் ஒவ்வொரு வாகனத்தையும் தொடங்கி வைக்கிறப்ப கொடியை மட்டும் காட்டினாரு. அட என்னையா நீ வேற, இவர் பாட்டுக்கு ஏறி கார்ல உட்காந்து ஓட்டுறேன்ட்டு போய் போற வழியே தலையில இருக்கிறதுனா பறந்து போச்சுன்னு வெயி. அவர் போய் இறங்கும் போது ஐயோ எங்க ஐயாவை காணுமேன்ட்டு ஒப்பாரி வைக்க வேண்டிய நிலைமை ஆயிரம் உங்களுக்குலாம். இதெல்லாம் எதுக்கு? அவர் பாட்டுக்கு ஓரமா நின்று கொடியை காமிச்சிட்டு போறாரு. அவர் நினைச்சிருந்தா 1000 வாகனத்தை ஓட்டி ரீல் போட்டுக்கலாம்யா. ஐயா அதுக்கெல்லாம் நீங்க செட் ஆக மாட்டீங்க. ஏறது ஒருத்தரு இறங்குறது ஒருத்தருன்ட்டு அப்புறம் சாதாரண ரீல் எடுக்க போய் மேஜிக் ஷோ ஆயிட போகுது. 1000 ஆண்டுகள் நின்று பேசுகிற சாதனைகளை 5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கோம். அடடா என்ன பெரிய சாதனை அங்கிள். 5 வருஷத்துல நீங்க என்ன சாதனை பண்ணிருக்கீங்க? பிறந்த குழந்தைக்கு கூட பைசானா என்னன்னே தெரியாத குழந்தை தலையில போய் கடனை தூக்கி வச்சிருக்கீங்களே. இந்த சாதனையெல்லாம் உங்களால மட்டும்தானே முடியும். ஆட்சியை பற்றி ஆட்சியை பற்றி சொல்ல வேண்டும் சொன்னால் இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி இதே மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் நீங்களும் உங்க புள்ளியும் சேர்ந்து மைக்க பிடிச்சிட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருந்தீங்க. அது நிறைய பேர் கழுவி ஊத்தி ரீல்லாம் போட்டாங்க. நீங்க பாத்துப்பீங்க. இல்ல இதையும் தாண்டி இன்னமும் உங்களை இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் கூப்பிடுறாங்க பாருங்க, அவங்கள சொல்லணும்.